ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு பாடி ஹாரர் படம் பார்க்கலாம். படத்தோட பேர் டேரக்டட் பை ஹாரி ஃபாஜர். இவங்க ஒரு லேடி ஃப்ரெஞ்சு டைரக்டர். இவங்க 2017 ரிவெஞ்சுங்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை எடுத்தவங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த சப்ஸ்டன்ஸுங்கிற படத்தோட கதை என்னங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருப்பாங்க. அதில் ஒரு சப்ஸ்டன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. உடனே அந்த முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு இன்னொரு மஞ்சக்கருவை உருவாக்கும். இதுதான் இந்த படத்தோடைய கருவு. இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். எலிசபெத் ஸ்பார்க்கிளுங்கிற ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி தன்னுடைய 50வது பிறந்தநாள் அன்னைக்கு தன்னுடைய போஸான ஹார்வி தன்னை வேலை விட்டு நீக்க போகிறதா கேள்விப்படுறாங்க. இதை கேட்டு மனம் உடஞ்சு போன நம்ம ஸ்பார்க்கிள் கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியேறும்போது தன்னுடைய கோட்டுக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பென்ட்ரைவில் சப்ஸ்டன்ஸ்ன்னு போட்டிருக்குது. அது வீட்டுக்கு அவங்க டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அதில் ஒரு ஆடு வருது. அதாவது உங்களோட இளமையை திரும்ப பெறலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு நம்ம ஸ்பார்க்கிள் விட்ட இடத்த பிடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக பிளாக் மார்க்கெட்டு போய் அந்த சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிறாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பார்க்கிளோட யங்கர் விஷயம் வெளியே வருது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்பார்க்கிள் விட்ட இடத்த இந்த யங்கர் வெர்ஷன் மூலயமா பிடிச்சாங்களா, இளமை கிடைச்சதா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. முதல்ல சொல்லிடுறேன், இந்த படம் வீக்கான ஆளுகள் கிடையாது. மற்றபடி எதை வேணாலும் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்பவே அட்டகாசமான ஒரு மேக்கிங், ஒரு நல்ல கதையோட, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப என்கேஜிங்காக நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸோட சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படம். ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படம். எலிசபெத் ஸ்பார்க்கில் நம்ம டெமி மூர் நடிச்சிருப்பாங்க. 80s ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப நாள் காணோம். இப்போ ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சக்க ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு சீன் ஒன்று வரும். அவங்க டேட்டுக்கு போகக்கூடிய ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இளமையாக இருக்க அந்த நிறையா மேக்கப் போடுவாங்க. அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு மேக்கப்பும் அழிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த யங்கர் விஷனை அந்த ஷூங்கிற யங்கர் விஷனோட லிப்ஸையெல்லாம் பார்த்து அந்த லிப் கிளாஸ்லாம் போட்டு இளமையை காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில் அந்த டேட்டுக்கே அவங்க போக மாட்டாங்க. அந்த ஆக்டிங்லாம் அந்த பர்ஃபார்மன்ஸாக பிசுறு கலப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம யங்கர் விஷனாக வரக்கூடிய மார்கரெட் கொலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒருத்தங்க சலிச்சதில்லை. அதையும் பார்த்தீங்கன்னா ஷூவாக அந்த மார்கரெட் ஒரு சீன் ஒன்று வரும். கண்ணாடி முன்னாடி ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். நல்லா சூப்பர் சீன். அதெல்லாம் அட்டகாசமான ஒரு சீன். அது அந்த மனநிலையை ரொம்ப சூப்பராக தான் நம்மளை அது கன்வே பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன நினைச்சாங்களோ அது நம்மளுக்கு கரெக்டாக கொண்டு சேர்த்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த கண்ணாடி நிற்கிற சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா இவங்களோட பாஷாவை டென்னிஸ் குட் ஹார்விங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. சம்பவம் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. அதாவது அவர் பண்ணுறதே ஒரு காமிக்கலாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது. அவர் ஆக்டிங் நல்ல ஒரு பர்ஃபார்மர். அவர் சூப்பராக இருந்தது அவர் பண்ணதெல்லாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஸ்பார்க்கிள் அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ அவர் அந்த அந்த இறாவா அது என்னது அதை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவ்வளோ ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அந்த சீனே பார்த்தீங்கன்னா. அப்படி கண்டமணி தின்னு அந்த சவுண்ட் எஃபெக்டில் அதெல்லாம் பயங்கரமாக போட்டு பிசு கிளப்பிருப்பாளுங்க. அது பார்க்கறதுக்கு என்னடா இப்படி தின்னுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதை உரிச்சு அப்படி அந்த இறாதான் நினைக்கிறேன். அதை உரிச்சு அப்படியே திம்பானுங்க. அப்படியே பார்த்தா அவ்வளோ ஆனத்துக்கு அப்படியே கொப்பை மாதிரி அப்படியே போட்டு வச்சிருப்பானுங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட சீன் இருக்குது. அதே மாதிரி இந்த சப்ஸ்டன்ஸ் எடுக்கும்போது சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒருக்கா இவங்க 2 பேரும் ஷிஃப்ட் ஆகிக்கணும். அப்படி ஷிஃப்ட் ஆகலைன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒன்று தாங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர்த்தோட ஆள் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். கண்டதும் நடக்கும். அதனால இவங்களுக்கு பாடியில் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியெல்லாம் அப்படியே ஒவ்வொரு சீனையும் அடுத்து என்னடா நடக்க போகுது, என்னதான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியே இந்த படம் போயிட்டே இருக்கும். அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸில் மாறுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. படம் நிறைய விஷயங்கள் சொல்லுது. மெட்டஃபோராக நிறைய விஷயங்கள் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இளமைகளை உறிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு வேலையில் செஞ்சு எல்லாமே போய்
சக்கையாக தூக்கி போட்டு இந்த மாதிரியெல்லாம் அந்த சொசைட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மெட்டஃபராக தான் இருக்குது. அந்த பாத்ரூம் சீனு, அது போக வந்துட்டு அந்த யங்கர் வெர்ஷன் வெளியே வர்றது, இந்த மாதிரி பல்லு பிடுங்கிறது, முதுகெலும்புல வந்துட்டு அந்த முதுகெலும்பு சதையில ஸ்டிச்சு போடுறது, இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்தது. சில சீன்ல நானே பார்க்கல, கண்ணை மூடிட்டேன் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்துட்டு இந்த படத்துல இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படமே வந்துட்டு நல்ல ஒரு வெல் மேக்கிங்கா இருந்தது. அதுதான் அவ்வளோ சுவாரஸ்யமா என்ன ஆக போகுதுங்கிற ஒரு மேட்ரோடய போனது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சொசைட்டி நம்மளை பார்க்குற பார்வைகள் அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே சொல்லியிருந்தாங்க. சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்துட்டு படத்தில் மட்டும்தான் ஹாப்பி என்டிங்லாம், ரியல் லைஃப்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவங்களாம் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்துட்டு அந்த இன்னொரு வருஷன் வர்றதெல்லாம் வந்துட்டு பயங்கரம். அந்த மேக்கப்பெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பயங்கரமா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேக்கப்பெல்லாம். அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலுமே பெரிய பாராட்டக்கூட வேண்டிய விஷயம். அந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு படத்துல பெருசா குறைய எனக்கு ஒன்றும் தெரியல. எல்லா இடத்தையும் வந்துட்டு கரெக்டாக முடிச்சிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். கடைசி கிளைமேக்ஸ் வந்துட்டு ஹார்ட் ஹிட்டிங்காக தான் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படமே வந்துட்டு ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இந்த கார்னர்பர்க் படம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பாடி ஹாரர் வச்சு தான் வந்துட்டு அவர் நிறைய எடுப்பார். இவங்களுமே வந்துட்டு அவர்கிட்ட தான் வந்துட்டு சில அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்களே வந்துட்டு ஒரு பேட்டியில் சொன்னதாக வந்துட்டு படித்தேன். அதே மாதிரி நம்ம குப்ரிக் படங்கள் இதெல்லாம் வந்துட்டு சரி, அவங்கெல்லாம் மாஸ்டர்ஸு, அவங்கள பார்த்து தான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்கக்கிட்ட வந்துலாம் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், அது படம் பார்க்கும்போதே நம்மளுக்குமே தெரியுது. சில ஷார்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குப்ரிக் ஒரு ஸ்டைலில் இருக்கிறது வந்துட்டு தெரியுது. இந்த ஸ்பேஸ் ஒடிசி, ஷைனிங்கு, இந்த ரத்தம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் மழையாக ஓடுது, ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது, அந்த மாதிரி ஒரு ரத்த குவியலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் இருக்கு. அந்த படத்தில் வந்துட்டு எதுவும் நான் பெருசாக ஸ்பாயில் பண்ணலை. ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு படம் பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு படத்தை தான் வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பாராட்டுகளை சொல்லணும். இந்த படம் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை வந்துட்டு பார்க்க தவறாதீங்க. நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்ப்போம். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம மறுபடியும் வந்துட்டு நிறைய படங்கள் போட முடியும், பார்த்து போட முடியும். இல்லைன்னா போர் அடிக்கும், போறதுக்கு மண்டகாயும். பட் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.